அங்க சோனா குருவியும் அதோட அப்பா அம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தது 3 குழந்தை. ஆனா பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே 2 குழந்தை இறந்து போச்சு. சோனா குருவி மட்டும் தான் உயிரோட இருந்துச்சு. அப்பா அம்மா 2 பேரும் அவளுக்கு சோனான்னு பேரு வச்சாங்க. ஏன்னா அவளை விலை மதிப்பு இல்லாதவளா நினைச்சாங்க. அவங்களுடைய மொத்த பாசத்தையும் அவ மேலேயே அவங்க 2 பேரும் காட்டினாங்க. சோனா, எழுந்திருச்சு சாப்பிடுமா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. ஆமா, தோ இப்ப எழுந்திருக்கிற. நீ எழுந்திருச்சு சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கீழே இருக்கிற கிளையில தான் இருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு குரல் கொடு. ஆமா, எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன், சரியா? சோனாவோட அம்மா வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. சோனாவோட அம்மா அவளை ரொம்பவே நேசிச்சாங்க. ஆனா சோனாவோட அப்பா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு. அவரு நாள் பூரா வெளியே தான் இருப்பாரு. வீட்டுக்கு வரணும்னு தோணும் போது மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் சோனாவோட அம்மா சோனாவை கூட்லயே விட்டுட்டு சாப்பாடு தேடிட்டு வர வெளியே போனாங்க. அது சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்ப வரும்போது காத்து வேகமா வீசினதுல ஒரு மரத்துல இடிச்சு கீழே விழுந்துருச்சு.